ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் யோவான் 6வது அதிகாரம் 51வது வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏசப்பா வானத்தில் இருந்து இறங்கின ஒரு ஜீவ அப்பமாக இருக்கிறாங்க. அந்த அப்போ நம்ம ஏசப்பாவை நம்ம புசிக்கணும் அப்படின்னும் போது நம்ம கம்யூனியன் எடுக்கணும், வேத வசனத்தை வாசிக்கணும், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணுறது தான் ஏசப்பாவோட அப்பத்தை புசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்தோன்னா என்றென்றைக்கும் பிழைப்போம். இந்த ஜீவனுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவன் அது ஆண்டர் தரேன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவ்வளோ முக்கியத்துவம் ஏசப்பா இந்த கம்யூனியனுக்கு கொடுத்துருக்கறனால நம்ம கம்யூனியன் எடுக்கணும், ஏசப்பாவோட ஐக்கியமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.